என்னையா எப்படியா நடந்தது? தெரியாது சார். தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்குயா? போலீஸுக்கு சொல்லியாச்சா? ஆம்புலன்ஸ் வந்தாச்சா? என்னையா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் மரியதாஸ் BA 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய 40 ஆண்டுகால கல்லூரி வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவையாகும். இந்த கோர காட்சியை பாருங்கள். ஒரு நாளைக்கு 6 வேளை உணவு உண்டு வந்த நமது நண்பர் பெருமாள் இப்பொழுது ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் பட்டினி போராட்டம் இருக்கிறார். செயலிழந்து கிடைக்கின்ற அவரது கால்களை பாருங்கள். இதோ இதுதான் அவரது அற்ப உடல். இந்த உடலை உழைத்திருக்கும் அந்த வலுவிழந்த 2 கரங்களை பாருங்கள். அந்த பரிதாபம். இவரது உடல் மீளுமா? குரங்க கூட்டிட்டு போய் வித்த கட்டுற மாதிரி மூளைக்கு மூளை உண்ணாவிரதத்துல என்ன உட்கார வச்சு உண்டியல் ஏந்திடுவான் போல இருக்கு. ஏற்பட வேண்டுமா? இதற்கு ஒரு பதில் சொல்ல மாட்டாயா? மா, பலா, வாழை, சாத்துக்குடி என்ற கனிகள் கொஞ்சம் விளையாடும் கன்னி தமிழ்நாடே, இந்த புழுதியின் புத்திரனின் நிலைமையை பார். அடுத்த தமிழ்தாய் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். நன்றி, வணக்கம். மாணவர்களே, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆவதற்கு ஒரு பெண் தேவை என்று சொல்வார்கள். இந்த கல்லூரியிலே ஒரு பெண் கூட இல்லாததால் நமது ஜீவாவின் நிலைமையை பார்த்தீர்களா? பாவம், அவனே பெண் குரலில் பாட வேண்டிய ஒரு அவல நிலைமை அவனுக்கு உருவாகிவிட்டது. ஜூஸ்ல சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு. அப்புறம் அல்வா அல்வா அதை நான் தர்றேன். நீங்க கிண்டுனதா சார்? குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்ன இந்த பக்கம்? இதுக்கு பேரு உண்ணாவிரதமா? ஆமா, என்ன டியூப் வச்சுக்கிட்டு கீழே இருந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற? கோரிக்கை. கோரிக்கைகளா? கோ எஜுகேஷன் எல்லாம் பொண்ணுகளோட உரைச்சிட்டு தான் படிக்கணும்னா மெட்ராஸ்ல நிறைய காலேஜ் இருக்கு. இங்க எதுக்குடா படிக்க வர்றீங்க? நாங்கள் மைக்கிலடா மடையா. 2வது கோரிக்கை, பெண் விரிவுரையாளர். ஆமா, இதுல மட்டும் என்ன மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்திருக்கீங்க? மிஸ்டர் வெங்கட்ராமன், இந்த கோரிக்கையை மட்டும் நாம பரிசீலனை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சும்மாடா. பரீட்சை இல்லாமல் பாஸ். அப்புறம் எதுக்கு காலேஜ் கேட்டேன்? நான் எதுக்கு பிரின்சிபாலா இருக்கணும்? இந்த ஆள் எதுக்கு தேவையில்லாம வைஸ் பிரின்சிபாலா இருக்கணும்? டேபிள் எதுக்கு, சேர் எதுக்கு, எல்லாம் எதுக்குடா? இதேதான் சார் ஊர்ல எங்க அப்பனும் என்கிட்ட கேட்டாரு. நீ உள்ள போய் படுறா. இன்னும் உண்ணாவிரதம் முடியலடா. முடியலையா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட விரும்புகிறேன். என்ன? நீங்கள் எங்கள் 3 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் இந்த இடத்திலேயே நான் தீ குளிப்பேன். மூதேவி, டீ குளிக்கிறதுனா சனிக்கிழமை நல்லெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு குளிக்கிற குளியல் நினைச்சுக்கிட்டியா? குப்புன்னு பத்திக்கிச்சுன்னா வெந்துருவடா. அப்புறம் பாட கட்டி இதே மாலையை போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். லேடி லெக்சர் உன்னால பார்க்கவே முடியாது. வைஸ் பிரின்சிபல்ங்கிற முறையில வெக்கத்தையும் மானத்தையும் விட்டுட்டு நானே அனௌன்ஸ் பண்றேன். வர்ற திங்கட்கிழமை என்னைக்கு ராஜினாமா பண்ண போறீங்களா? அதத்தான் எதிர்பார்த்தியா? கோரிக்கையை நிறைவேற்ற மிகவும் சிறந்த நாள் சுப முகூர்த்தம். தம்பி கொஞ்சம் சாம்பார் ஊத்து.